ஆமாம், இது வரையும் மலையாளத்தில் தான் அந்த மாதிரி பார்த்துருப்போம். நம்ம தமிழில் ஏன் வரலான்னு சண்டை போட்டு கிடையாது. பட் இப்போ தமிழ்லையும் வந்து பாருங்கள். ஆனால் பார்க்குறதுக்கு தான் ஆளுங்க இல்லை. கரூர் இஷ்யூலாம் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணி, அதுவும் படத்தோட ப்ரொடியூசர்ஸ் யாருன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ இதை வந்து தனுஷை வச்சு ப்ளே பண்ணியிருக்காங்க. தனுஷ் வந்து மாட்டிக்கிட்டாரு, அவ்வளோதான். சீரியலில் என்ன மியூசிக் ஸ்கோர் பண்ண முடியுமோ அந்த அளவு தான் பண்ண முடியும். படம் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டாகவே இருக்குது. நம்ம தனுஷுக்கு ஒரு நல்ல படம்னா அந்த 4 படத்தில் இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. டைரக்ஷனில் தான் பெஸ்ட் படங்க. அவர் ஆக்டிங் அவர் பின்னிடுவார். பட் ஆனால் அவரோட டைரக்ஷனில் இதுதான் பெஸ்ட் படமாக இருக்குது. ஏன்னா அது பாப்பாண்டிக்கு அப்புறமேட்டு ஒரு நல்ல படம்னா இந்த படம் கண்டிப்பாக இருக்கும். செம்மையா இருக்கு, அதை சொல்லவே தேவையில்ல. அது எப்பவுமே செம்மையா தான் இருக்கும். சூப்பரா இருக்கு எல்லாமே. படம் சூப்பர். அது ஆக்டிங் சூப்பரா இருக்கு. எல்லாத்தோட ஆக்டிங்குமே செம்மையா இருக்கு. யாருக்குமே குறை சொல்ற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. சூப்பரா இருக்கு. படம் ஃபுல்லாவே பிடிச்சதா இருக்கு. ஆமா, ஃபுல்லாவே ஃபாதர் சென்டிமெண்ட்ல இருந்து எல்லாமே சூப்பரா இருக்கு. ஃபாதர் சென்டிமெண்ட் தான் மோஸ்ட் ஆஃப் பார்க்கலாம். நல்ல மூவி. ஆவரேஜ் ஹிட்டுக்கும் நடுப்புறன்னு சொல்லலாம். படம் வந்து ஃபேமிலி ட்ராமா தான். ஒரு 4-5 சீரியல்லாம் சேர்த்து பார்ப்பாங்க அப்படின்னா வந்து படம் வந்து பார்க்கலாம். பட் எந்த வகையில் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும் பார்ப்பாங்கன்றது தெரியல. பிகாஸ் ஆஃப் கரூர் இஷ்யூ அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா. அதனால படம் புக்கிங்கே ரொம்ப போராக தான் இருக்குது. பாதி 50% ஆக்குபென்சி கூட வந்து படத்தில் இல்லை. ஸோ அதனால் வந்து இனிமேட்டு வந்து பார்த்து அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம்தான். வேணா தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஓடிடிலையும் இனிமேட்டு டவுன்லோட் பண்ணி வேணால் பார்த்துப்பாங்க. அந்த ஆப்ஷன் தான் இருக்கும். தேட்டருக்கு வந்து பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா தேட்டருக்குள்ளேயே வந்து நிறைய பேர் அதான் பேசிக்கிறது. கரூர் இஷ்யூலாம் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணி, அதுவும் படத்தோட ப்ரொடியூசர்ஸ் யாருன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ இதை வந்து தனுஷை வச்சு ப்ளே பண்ணியிருக்காங்க. தனுஷ் வந்து மாட்டிக்கிட்டாரு, அவ்வளோதான். அருண் விஜய் எப்படி பண்ணியிருக்காரு? அருண் விஜய் அவர் வர சீன்லாம் நல்லாவே கிரிப்பிங்காக இருக்குது. படத்தில் வந்து ஈகோ கிளாஷ் தான். பட கதையே வந்து ஈகோ கிளாஷ் தான். அது ஈகோ கிளாஷ் வந்து லாஸ்ட்டாக எப்படி வந்து முடியுது அப்படிதான் வந்து கதை. படத்துக்கு வந்து இட்லி கடன் பேர் வச்சுக்க போல ஈகோ கடன் பேர் வச்சிருக்கலாம். தனுஷ் டைரக்ஷன்ல 4வது படம் எப்படி இருக்கு? டிஃபரன்ஸ் இது நல்லா இருக்கு. இதுல வந்து அவர் ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து ஃபேமிலி டச் வந்து படத்தை கொடுத்துருக்காரு. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே வந்து எமோஷனல். அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து எமோஷனல். அப்பா, அம்மா, பையன். இதுல அவங்க அப்பா அம்மா வந்து இறந்துருவாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே. வந்து செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து அவங்க விட்டுட்டு போனதை, அவங்க ஆசைப்பட்டதை வந்து நிறைவேற்றி எப்படி வந்து அந்த ஊருக்குள்ள எப்படி அந்த கடையை வந்து பெருசாக்குறாரு அப்படின்றது. கடையை பெருசாக்குறாரா அப்படின்றது இல்லை, கடையை எப்படி நல்லா ஸ்மூத்தாக கொண்டு போறாரு அப்படின்றது தான். சிம்பிள் லைனாக இருந்தாலும் ஸ்டோரி எப்படி ஸ்க்ரீன் பிளே நல்லா தான் இருக்குது. எமோஷனல். இது வந்து தனுஷ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் ட்ரை பண்ணியிருக்காரு. ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே ஒரு சீரியல், ஒரு 4-5 சீரியல் பார்ப்பாங்கள்ல, அவங்களுக்கு இது வந்து நல்லாவே வந்து கனெக்ட் ஆகும். மற்றபடி கமர்ஷியல் மூவி பார்க்குறவங்களுக்கு, கொஞ்சம் ஆக்ஷன் மூவி பார்க்குறவங்களுக்கு, இல்லை வந்து அட்வென்ச்சர் மூவி, ஹாலிவுட் மூவி அந்த மாதிரி பார்க்குறவங்க வந்து கொஞ்சம் டவுட் தான். சத்யராஜ் ரோல் வந்து கொஞ்சம் சைலண்டாகவே வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. படத்தில் எல்லா ரோலுமே வந்து ஏன் வந்தாங்க, எதுக்கு வந்தாங்கன்ற மாதிரி இல்லாமல் இருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ஸும் சொல்ல முடியாது, பட் வந்து நல்லா தான் பண்ணியிருக்காங்க. சத்யராஜ் வந்து அருண் விஜய்க்கு அவங்க அப்பாவை நடிச்சிருப்பாரு. அவர் வருவார். நித்யா மேனன் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ரோல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். செகண்ட் ஹாஃபில் தான் நல்லா வருவாங்க. அருண் விஜய் தான். அருண் விஜய் வந்து அவர் வந்து படம் ஃபுல்லாகவே வந்து ஈகோ கிளாஷ் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ படமே அவரை நோக்கி தான் வந்து மையமாகவே போகும். பாட்டுலாம் நல்லா இருந்தது. ஸ்டோரியோட கனெக்ட் ஆகுது பாட்டு? இல்லை, பாட்டு வந்து ஸ்டோரியோட அந்த அளவுக்கு வந்து கனெக்ட் ஆகலை. செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு பாட்டு ஒன்று இருக்கும். அதில் தனுஷோட டான்ஸ்க்காக அந்த பாட்டை வந்து பார்க்கலாம். ஜிவி எப்படி பண்ணிருக்காரு மியூசிக்? இந்த படத்துக்கு ஜிவி தான் மியூசிக் போட்டுக்கிறான்னு தெரியல, பட் நாட் பேட் அப்படின்னு சொல்லலாம். நல்லா தான் இருக்குது. ஏன்னா இது வந்து ஃபேமிலி ட்ராமா மூவி. அதனால இதில் வந்து பிஜிஎம் மியூசிக்லாம் வந்து ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. சீரியலில் என்ன மியூசிக் ஸ்கோர் பண்ண முடியுமோ அந்த அளவு தான் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ. ஃபெஸ்டிவலுக்கு தகுந்த படமா இல்லை, இப்போ மக்கள் அதான் நான் சொல்கிறேன்ல, இந்த கரூர் இஷ்யூ அப்படின்றதுனால ஃபெஸ்டிவலுக்காக வந்து இதை வந்து பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால் கரூர் இஷ்யூ இப்படி போயிட்டு இருக்கிறது அப்படின்றதுனால வந்து பார்க்குறது ரொம்ப டவுட் தான். புக்கிங்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் ரிவ்யூஸ் எடுக்கிறதுலே தெரிஞ்சிருக்கும். படத்தில் ஒரு 50 பேர் 100 பேர் கூட இருந்திருக்க மாட்டாங்க. வெளியில் அடித்த பேனரில் இருக்கிற ஃபேஸை விட தேட்டருக்கு வந்த ஃபேஸஸ் வந்து ரொம்ப கம்மி. மக்களுக்கு தெரியும் இல்லையா எது போயின்றது, யாருக்கு ஆதரவு. இந்த நேரத்தில் இல்ல, படத்துக்கு ப்ரொமோஷன் அப்படின்றது வந்து எல்லாருமே வந்து நல்லா தான் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து பெரிய ப்ரொடக்ஷன் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் இப்போ இஷ்யூ போயிருக்கு. இஷ்யூ போகாமல் இருந்ததுனா கூட ஓரளவுக்காவது புக்கிங் போயிருக்கும். இதில் வந்து இஷ்யூ வந்து போயிருக்கு. அதனால மக்கள் வந்து அந்த கோவத்தில் இருந்து இன்னும் மீண்டு வரல. அதாவது சோகத்துலேருந்து கொஞ்சம் மீண்டு வந்தாலும் கோவன்றது ஒன்று இருக்குது. அந்த கோவத்துலேருந்து அவங்க இன்னும் மீண்டு வரல. ஸோ இந்த நேரத்தில் சேலம் சார்பாக கரூர் இஷ்யூவில் நடந்த உயிர் பலிக்கு
சேலம் சார்பாக என்னுடைய ஆழ்ந்த நானே அப்படிதான் நினைச்சேன். நீக்கிக்கு அப்புறமேட்டு வந்து இவர் டைரக்ஷன்லாம் பண்ண தேவையில்ல, ஸ்டேட்டாக ஆக்டிங்க்கு மறுபடியும் இறங்கிட்டாருன்னா கரெக்டாக இருக்கும்னு பார்த்தேன். பட் ஆனால் இந்த படம் வந்து கண்டிப்பாக உட்காந்து பாருங்க. தனுஷ் எப்படி டைரக்ஷன் பண்ணிக்கிறான்னு இந்த படத்தை பார்த்தா தெரியும். சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலியாக உட்காந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட் மூவி. நம்ம இது வரையும் மலையாளத்தில் தான் அந்த மாதிரி பார்த்துருப்போம். நம்ம தமிழில் ஏன் வரலான்னு சட்டை போட்டு கிடையாது. பட் இப்போ தமிழ்லேயும் வந்து பாருங்க. ஆனால் பார்க்கறதுக்கு தான் ஆளுங்க இல்லை. இதுக்கு சரியான ப்ரொமோஷன் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை ஆடியோ லான்ச்சில் அதிகமாக பேசிடுறாரான்னு தெரியல. மாமன்ல என்ன பண்ணாரோ அதே தான் இந்த படத்துலையும் பண்ணியிருப்பாரு. கொஞ்சம் சீன் தான் வருவார். அதுக்கப்புறமேட்டு எல்லாமே ஃப்ளாஷ்பேக்கில் தான் வருவார். அது ஒரு மாதிரி நம்ம பவி டீச்சரு இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க. படமாக பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்புறம் நம்ம அருண் விஜய் தான் இன்னும் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம். அவரும் கார்ப்பரேட் வில்லன் மாதிரி காமிச்சிருக்காங்க. பட் அந்த மாதிரி காட்டாமல் அவருக்குன்னு ஒரு ரோலை கொடுத்து பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அப்புறம் நம்ம அதே மாதிரி தான் இதுலேயும் பண்ணுறாரு. ஆனால் அது கார்ப்பரேட் வில்லன் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பண்ணிட்டுக்கிறாரு. ஆனால் ஆக்சுவல் வில்லன் வந்து நம்ம சத்யராஜ் தான் வந்து எந்த பக்கம் பையன் பக்கம் நிற்கலாமா இல்லை லேபர்ஸ் பக்கம் நிற்கலாமான்னு யோசிச்சு ரெண்டு பக்கமும் நின்று அவர் தான் வில்லன் ஆகிறார் கடைசி வரைக்கும். அதனால் லேகெலாம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும், இல்லாமலாம் இல்லை. பட் ஆனால் லேகெலாம் தவிர்த்துட்டு இந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட் மூவி, அவ்வளோதான். அவங்க இந்த படத்தில் வச்சுவாங்க. நம்ம திருச்சி தம்பரத்தில் என்ன கேரக்டர் பண்ணாலோ அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் பண்ணியிருக்காங்க. பெரிய டிஃப்ரெண்ட்லாம் இல்லை. ஆனால் ஒரு கிராமத்தில் அந்த ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ரெண்டு பேர்த்துக்கும் சூப்பராக இருக்குது. நம்ம இன்னொரு பெண் சாலினின்னு ஒரு பொண்ணு வருது. அது வந்து கார்ப்பரேட் வில்லனோட பொண்ணு. அது என்ன பண்ணுமோ அதான் பண்ணும், அவ்வளோதான். வேற எதுவும் பண்ணுறது இல்லை. அது நம்ம சகுனி வேலையை கரெக்டாக பார்ப்பார்ல. அவர் ரஜினி முருகன்லேயே அந்த வேலையை தான் பார்த்தாரு. இந்த படத்துலேயே அதே மாதிரி தான் ஒன்று பார்க்குறாரு. அப்புறம் கடைசியில் தெளிட்டு போயிடுவார், அவ்வளோதான். அவர் பார்த்திபன்லாம் நம்ம இவன் தான் வில்லன் நினச்சிட்டு ஒரு ஆளை பார்த்துட்டு இருப்போம். கடைசியாக அந்த இட்லி கடைக்கு ஒன்று பண்ணுவார். அதுதான் அவர் எந்த அளவுக்கு ஆக்டிங் பண்ணியிருக்கான்னு அந்த படத்தை இந்த படத்தை வந்து பாருங்கள், கண்டிப்பாக புரிஞ்சிடும் உங்களுக்கு. சத்யராஜ் தான் ஒரு கார்ப்பரேட் வில்லனோட அப்பா. அந்த அப்பா என்ன பண்ணுவார், பையனுக்கு வந்து ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்தே வச்சிருவாரு. இன்னொரு பையனுக்கு வந்து ரொம்ப செல்லம்லாம் கொடுக்காம பொறுப்பாக இருக்க சொல்லி தருவார். அதுதான் ஹீரோ. இந்த ரெண்டு அப்பாவும் என்ன பண்ணுறாங்க, அதுதான் இந்த படத்தோட ஒன்லைன். கிராமத்து சப்ஜெக்ட் ஃபுல்லாக இருக்கனால ரெண்டுமே எல்லாமே பாட்டும் ஃபுல்லாக கிராமத்து சப்ஜெக்டாகவே இருக்குது. அது ஒரு மாதிரி ஆப்டாக இருக்குது. ஜிவி பிரகாஷ் இந்த மாதிரி மியூசிக்கல் பண்ணிட்டு போனான்னா நல்லாயிருக்கும். படம் நடிக்கிறதுக்கெல்லாம் இந்த மாதிரி மியூசிக் பண்ணலாம். அவருக்கு சூப்பராகவே வரும். நிறைய இடத்துல சூப்பராகவே பண்ணியிருக்காரு. அவருக்கு இந்த மாதிரி நிறைய பண்ணான்னா நல்லாயிருக்கும். இது கண்டிப்பாக வாங்க, இந்த படம் கண்டிப்பாக வாங்க. ஒரு இட்லி கடை மையமாக வச்சு தான் இந்த படமே எடுத்திருக்காங்க. இட்லி ஜெயிச்சிச்சா புரோட்டா ஜெயிச்சிச்சான்னு நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். காமெடிலாம் இல்லை. கார்ப்பரேட் வந்து புரோட்டா, நம்ம ஊர் வந்து இட்லி. ஸோ இந்த ரெண்டுக்கும் நடக்கிற போட்டி தான் படம் ஃபுல்லாகவே. யார் ஜெயிச்சாங்க அப்படி தான் கதை. பரோட்டா தான் கடைசியில் பிச்சு போட்டு அது வந்து எண்ணெய் ஊற்றி அப்புறம் கடைசியில் வச்சுட்டாங்க. கண்டிப்பாக இட்லி கடை தான் ஜெயிச்சிருக்கோம். ஆனால் அப்போ விடலை. ஏன்னா ஒரு ஃபீல் குட் மூவி படத்தை அந்த படத்தோட ஏன் போட்டி போடணும்னு நினச்சிட்டு இந்த படத்தோட விட்டுருக்காங்க. இனிமேல் தனியாக தான் விட்டுருக்காங்க. நல்லா தான் இருக்கு. நாளைக்கு காந்தாரா வந்துடும் நினைக்கிறேன். அது என்ன ஆகுதுன்னு தெரியல, பார்த்தா தான் தெரியும். இல்லை, நான் 10க்குள்ள அடக்கலை. எனக்கு பர்சனலாக படம் பிடிச்சிருக்கு. அதனால ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கணும். அது இந்த படத்துக்கான மைனஸ் பாயிண்ட் தான். ஏன்னா ஒரு நல்ல மொக்க படத்துக்குலாம் கூட்டமாக வந்து பார்த்துட்டு போனாங்க. பட் ஒரு நல்ல படத்துக்கு வந்து கூட்டம் வரல. அதுதான் வருத்தமாக இருக்குது. கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா நம்மள மாதிரி ரிவ்யூவர்ஸ் தான் வந்து இந்த படங்களுக்கெல்லாம் வந்து ப்ரொமோஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க எவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணியும் இப்போ கூட்டம் கம்மியாக தான், ஒரு 30-40 பேர் தான் வந்திருக்காங்க. அந்த 30-40 பேர் வந்து எப்படி எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க தெரியாது. அதனால் நல்ல படத்தை ஸ்ப்ரெட் பண்ணுங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். திருச்சி படத்துக்கும் இதுக்கும் தனுஷ் நித்யாமேனன் முதல்ல இது நல்லா இருக்கு. நம்ம தலைவியில் நம்ம நித்யாமேனன் எப்படி பார்த்தோமோ அது மாதிரி தான் இந்த படத்துலையும் பார்ப்போம். அதில் கல்யாணம் ஆயிருக்கு, கல்யாணம் ஆகலை, அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி படமாக பார்க்குறப்ப நல்லா இருக்கு.